தேர்தல் களத்தில் ஸ்டார்ம் சவுண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இன்னைக்கு நாம கள ஆய்வை மேற்கொள்ள இருக்கும் சட்டமன்ற தொகுதி திருவாடானை. இந்த தொகுதி மக்கள் இங்க இருந்த எம்எல்ஏ அதாவது சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்தனர், இந்த தொகுதி உறுப்பினர் இங்கு மக்களுக்கு என்ன செய்தார், என்ன செய்யவில்லை என்பதை தான் நாம அடுத்த அரை மணி நேரம் சந்திக்க இருக்கிறோம். மேலும் இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய கீர்த்திகா முனியசாமி அவர்களையும் சந்தித்து பேச இருக்கிறோம். வாருங்கள் தொகுதிக்குள் செல்லலாம். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு களம்? களம் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்து போனதை விட களம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஜனங்களை மீட் பண்ணும் பொழுது அவங்களுடைய வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. கடந்த 2 முறை முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி, இந்த முறை திருவாடானை சட்டமன்றம். என்ன காரணம் தொகுதி விட்டு தொகுதி மாறினதுக்கு? இல்லை, தொகுதி விட்டு தொகுதி மாறினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. தலைமையில் என்ன முடிவு பண்ணுறாங்களோ, எந்த தொகுதி கொடுக்குறாங்களோ, ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி யாருக்கு எங்கே நின்னா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் கொடுப்பாங்க. அந்த வகையில் எங்களுடைய தலைமை, எங்களுடைய பொதுச் செயலாளர் திருவாடானில் நின்னா ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த தொகுதியை கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி தொகுதி விட்டு தொகுதி மாறணும், அந்த தொகுதி போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எந்த தொகுதி கொடுத்தாலும் நின்று போனாங்க ஜெயிப்போம். ஒரு முறை அமைச்சரா இருந்துட்டு மறுமுறை அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமாங்கிறதே டவுட்டா தான் இருக்கும். சீட் கிடைக்குமா கிடைக்காதா, லாஸ்ட் இறுதி நிமிடம் வரைக்கும் அப்படியே பெருமூச்சுட்டு தான் இருப்பாங்க, ரொம்ப பதட்டமாவே இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒவ்வொரு தேர்தலையுமே சீட் ஒதுக்கிடுறாங்க. இதுக்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது நீங்க கேட்குற கேள்வி எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கு. ஏன்னா மாவட்ட கழக செயலாளர் அப்படிங்கிற பதவிங்கிறது எப்படிப்பட்டதுன்னு தெரியும். அவர் ஒரு கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க அந்த 5 வருஷமும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பணி வேற மாதிரி இருக்கும். எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த வேலைங்கிறது எவ்வளோ கடினங்கிறது உங்களுக்கு தெரியும். எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் அப்படி இருக்கும் பொழுது மாவட்ட கழக செயலாளருக்கு அந்த சீட்டுங்கிறது எந்த இடத்துலையுமே ஒரு கன்ஃபார்மான சீட்டாக தான் இருக்கும். தவிர்க்க முடியாத பட்சங்களில் அந்த இடங்களில் கொடுக்க முடியல, ஒரு கூட்டணிக்கு இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் அந்த இடத்துல நின்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கும்பொழுது அந்த மாவட்ட செயலாளரை தாண்டி இன்னொருத்தருக்கு வாய்ப்பு வழங்கப்படும். இதுதான் எல்லா கட்சியிலேயே இருக்கக்கூடிய நடைமுறை. அந்த வகையில் இங்கே என்னுடைய கணவராக இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளருக்கு வழங்கப்பட வேண்டிய வாய்ப்பு, மகளிரணியாக நானும் இந்த கட்சியில் என்னுடைய உழைப்பை தந்திருக்கிறேன். மகளிரணியாக எனக்கும் வாய்ப்பு இருக்குது, எனக்கும் இருக்குது, நானும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறேன். இருந்தாலும் முதல் தேர்வு மாவட்ட கழக செயலாளருக்கான அந்த வாய்ப்பு. அவர் என்னை நிற்க சொல்லி அவங்க விரும்புறதுனால, என்னுடைய கணவர் விரும்புறதுனால இந்த வாய்ப்பு எனக்கு எளிதாக கிடைக்குது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, எனக்கு தான் அப்படின்னு அந்த மாவட்ட செயலருக்கு இல்லாமல் எனக்கு இல்லைன்ற அவங்களுக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பு அவங்க மூலமாக எனக்கு வந்திருக்கு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் தென் மாவட்டம் அப்படின்னாலே அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு பார்த்து ராமநாதபுரம் மாவட்டம். ஆனா கடந்த தேர்தலில் 4 தொகுதியுமே திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தலுடைய களம் எப்படி அமையும்? கண்டிப்பா அம்மா இருக்கும் பொழுது எங்களுடைய கோட்டையாக இருந்தது உண்மைதான், அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. கடந்த முறை ஏன் வெற்றி வாய்ப்பு 4 தொகுதிகளில் நழுவி போச்சு அப்படின்னா, எங்களுக்குள்ள இருந்த சில பிரிவினைகள், எங்கள் கட்சிக்குள்ளேயே இருந்த அண்ணன் டிடிவி அவர்கள் ஒரு பக்கம், அந்த மாதிரி பிரிவினைகள் இருந்ததுனால எங்களுடைய வெற்றி வாய்ப்பு. ஏன்னா என்னவே எடுத்துக்கங்களேன், நீங்கள் முதுகுளத்தூர் தொகுதியில் எடுத்துட்டிங்கன்னா எனக்கும் அந்த டிடிவியில் நின்ன முன்னாள் எம்எல்ஏ முருகன் என்பவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 19,500 ஓட்டு. எனக்கும் வெற்றி பெற்ற திமுகவை சார்ந்த வேட்பாளருக்கு அவருக்கும் எனக்கு இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் 20,000. இதுதான் வெற்றிக்கான காரணம், அவருடைய வெற்றிக்கான காரணம் தான் என்னுடைய தோல்விக்கான காரணம். அது ஒன்று மட்டும்தான். இந்த குறை இந்த முறை இல்லை. அதே மாதிரி இப்போ திருவாடானை தொகுதியில் அந்த டிடிவியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் ஆனந்த் என்பவர் எடுத்திருக்கக்கூடிய வாக்குகள் கடந்த முறை 40,000 வாக்குகள் வித்தியாசம். வெற்றி பெற்றவருக்கும் தோல்வி பெற்றவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வெறும் 13,000 வாக்குகள். அப்படி இருக்கும் பொழுது களம் எவ்வளோ எளிதாக இருக்குங்கிறது இதிலேயே உங்களுக்கு புரியும். இப்போ பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் திரும்பவும் தாய் கழகத்துக்கு உங்க பார்ட்டிக்கு வந்தனால
வெற்றி வாய்ப்பு எளிதாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த முறை நான் சொல்றது கடந்த முறைக்கும் இந்த முறைக்கும் ஒரு ஒப்பீடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த முறை ஏன் எளிதா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு காரணம் மட்டும் சொல்றேன். அது வெற்றி பெறுவதற்கு இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா திமுகவினுடைய ஆட்சியினுடைய அவலங்கள், ஏன்னா யாரை கேட்டாலும் சொல்றாங்க இந்த ஆட்சி எப்போ போகும், எப்போ அதிமுக ஆட்சி வருங்கிறாங்க. நீங்க கேட்டதுனால இந்த ஒப்பீடுங்கிறதுனால நான் இதை சொன்னதே தவிர அதிமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்காலம், மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. திமுக அதிமுகவை தாண்டி இந்த தேர்தலில் புதிதா தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. இளைஞர்களுடைய வாக்குகள் பலரும் தாவேகாவுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம தினமும் ஒவ்வொரு வீடியோலாம் பார்க்க முடியுது. இந்த பகுதியில உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில தாவேகாவினுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? மற்ற பகுதிகளில் எப்படியோ தெரியல, இந்த பகுதிகளில் தாவேகாவிற்கு வேலையே கிடையாது. இங்கே அவருக்கான செல்வாக்கு என்பது எதுவுமே கிடையாது. இல்லை, இந்த பக்கம் இல்லை அதற்கான வாய்ப்பு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இல்லாத இந்த காலகட்டங்கள்ல அதிமுகவில் பெண்களுக்கான ஒரு லீடர்ஷிப், ஒரு தலைமை இந்த இடத்துக்கெல்லாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? தலைமைங்கிற கேள்விக்கு இடம் இல்லை. ஏன்னா அது யார் வேணா வரலாம், பெண்கள் தான் வரணும், ஆண்கள் தான் வரணும் அப்படின்லாம் இல்லை. யார் கட்சிக்கு கடுமையாக உழைக்கிறாங்களோ அவங்க வருவாங்க. அதுதான், எந்த ஒரு பதவிக்குமே ஆண் பெண்கிற பிரிவினை எல்லாம் கிடையாது. யாருக்கு வாய்ப்பு இருக்கோ, யார் உழைக்கிறாங்களோ, யாரால் அதை தலைமை பண்புக்கு வர முடியுமோ, அந்த முயற்சி இருக்கோ அவங்க வர முடியும். அது மட்டும்தான். அம்மா அவர்கள் இருந்தபோது என்ன பாதுகாப்பு இருந்ததோ, எங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருந்ததோ, அதே பாதுகாப்பும் அதே முக்கியத்துவமும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய இந்த நிர்வாகத்தில் எங்களுக்கு இருக்கின்றது. நீங்க ஜெயலலிதா முதல் முறை பார்க்கும் பொழுது உங்களிடம் ஒரு விமனா அவங்க பேசின ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன, ஒரு அட்வைஸ் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. அந்த அட்வைஸ் என்னவா இருந்தது? அம்மாவை நான் முதல் முறை பார்க்கும்போது நாங்கள் நேர்காணலுக்காக சந்தித்தோம். நிறைய முறை அம்மாவை பார்த்துருக்குறோம், அதுக்கு முன்னாடி தூரத்துலேருந்து பார்த்துருக்குறோம். முதல் முறையாக பார்க்கும்பொழுது நேர்காணலில் எப்போதும் கேட்கக்கூடிய கேள்விகள் தான். இப்படி எத்தனை குழந்தைங்க, எப்படி இருக்கும் உங்கள் வெற்றி வாய்ப்பு, இந்த மாதிரி கேட்டாங்க. ஆனால் நான் தேர்தலில் நின்று தோல்வி அடைஞ்சப்புறம் கரெக்டாக ஒரு வாரத்தில் நான் ரொம்ப சோகமாக, எல்லாருக்கும் இருக்கிறது தானே, ரொம்ப கவலையாக வீட்டில் இருக்கும் பொழுது எனக்கே தெரியாது. ஒரு காலையில் ஒரு 6 மணிக்கு டிவியில் நியூஸில் ஓடிட்டுருக்கு. அப்படிங்கும்போது என்ன அப்படிங்கும்போது எங்களுடைய ஒன்றிய கழக செயலாளர் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அம்மா பாருங்கள் டிவி போட்டு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக அந்த 2016 தேர்தல் முடிந்து மே மாதம் முடிந்து ஒரு வாரம் 10 நாள்லேயே கீழே எனக்கு கழக மகளிர் அணி இணை செயலாளர்ன்ற பதவி. நான் அதுக்கு முன்னாடி கட்சியில் பதவிகளில் இல்லை, நகர்மன்ற தலைவராக இருந்தேன். கட்சியிலன்னு பதவிகள் நான் கேட்கல, நான் அந்த மாதிரி கேட்டு போகலை. அப்படி இருக்கும் பொழுது எடுத்த உடனே அம்மா கழக மகளிர் மாநில அளவில் மகளிர் அணியில் இணை செயலாளர் பதவி கொடுத்து என்னுடைய கணவருக்கு மாவட்ட கழக செயலாளர். ரெண்டுமே டிவியில் ஓடி தான், ஸ்க்ரோலிங்கில் ஓடி தான் நான் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய கட்சிக்காரங்க சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மா அழைச்சி எங்களை பார்த்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசும்பொழுது அம்மா நிறைய பேசினாங்க. அப்பொழுது தான் அம்மா அவர்களை நேரடியாக நான் கலந்துரையான் போல் பார்த்து பேசினது. அம்மா அப்போ நிறைய மகளிர் அணி சார்பில் நீங்கள் எப்படிலாம் வேலை செய்யணும், எப்படி இருக்கணும் நீங்கள் அப்படிங்கிற எனக்கும் என்னுடன் இன்னொருத்தருக்கும் அந்த தலைமை பொறுப்பு கிடைச்சிச்சு. 2 பேரையும் அழைச்சி அம்மா உட்கார வச்சு ரொம்ப நேரம் எங்கள்கிட்ட பேசினாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு. வீட்டில் ஒருத்தர் அரசியல்வாதியா இருந்தாலுமே ஃபேமிலியை ரன் பண்றதெல்லாம் கஷ்டம். ஆமாம், கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஆன்சர் சொல்லிடுறீங்க. இப்படியான ஒரு சூழல 2 பேருமே பியூர் பொலிட்டிஷியனா இருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. என்ன ரீசன்? அதாவது என்ன ரீசன் அப்படின்னா, நான் அம்மாவை பிடிக்கும். எனக்கு அம்மாவை பார்த்து எப்பயுமே பெருமைப்படுறது தான். இப்படி ஒரு அரசியல்ல ஒரு பெண் இருக்கிறாங்களே, நம்மளும் வரலாமா அப்படிங்கிறது அரசியல் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த ஆசைகள்ல அதுவும் ஒண்ணு. 2006 நகர்மன்ற தலைவர் தேர்தல் பரமக்குடியில் வரும்பொழுது அது பெண்களுக்கு ஒதுக்கப்படுது. நான் அப்படி ஒரு ஆக்சிடென்டலாக தான் வந்தேன். நான் பெண்கள் நிற்கணும் அப்படிங்கும் பொழுது என்னுடைய கணவர் சொல்லும் பொழுது எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. எங்கள் வீட்டு சைட்லேயுமே எல்லாருமே வேண்டாம், அரசியல் எப்படியோ அப்படிங்கலாம் பயந்தாங்க. இருந்தாலும் என்னுடைய கணவருடைய ஒரு அவங்க இது சொன்னதுனால நான் வந்தேன். அப்போ நகர்மன்ற தலைவராக என்னுடைய பணியை துவக்கி மக்களுக்கு சேவை செஞ்சு அந்த என்னுடைய நல்ல பணிகளை பார்த்து அம்மா மேலும் எங்களையும் கூப்பிட்டு பேசினாங்க. அம்மாவை அப்போ ஒரு தடவை பார்த்து பேசணும். நகர்மன்ற தலைவராக இருக்கும் பொழுது முதல் முறை பதவியேற்ற பொழுது அம்மாவை அப்படியும் பார்த்து பேசணும். அந்த மாதிரி தான் என்னுடைய பயணம் தொடங்குச்சு. கஷ்டம்தான், 2 பேர் இருக்கும்போது குழந்தைங்களை பார்த்துக்கிறது கஷ்டம். என்னுடைய உறவினர்கள் எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால அதெல்லாம் நாங்கள் சரி செஞ்சு இந்த கழகத்தில் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். ஒரு பெண் வேட்பாளர் அப்படின்னாலே ஒரு லேடிஸ்க்காக நம்ம ஓட்டு போடலாம், இவங்களுக்காக நம்ம ஓட்டு போடுவோம். ஒரு அது உண்மைதானே. இப்ப நாங்கள் போகும்போது என்ன சொல்றாங்க ஜனங்க, ஜென்ஸ்னா மறந்துடுவாங்க, எதையாவது சொல்லிட்டு லேடிஸ்ட சொன்னா அது ஞாபகம் வச்சு செய்வாங்க. நான் சேர்மனா இருக்கும் பொழுதே அப்படிதான். என்கிட்ட ஒரு வாக்குறுதி சொல்லிட்டு போனாங்கன்னா மத்தவங்க எப்படின்னு தெரியாது, ஒரு சொல்லிட்டு போனாங்கன்னா நம்ம அதை திரும்ப திரும்ப நினைச்சுட்டே இருப்போம். ஐயோ சொன்னாங்களே, அது உங்களுக்கு செய்யணுமேன்னு மனசுல ஓடிட்டே இருக்கும். அப்படிதான் ஒரு பெண்ணுங்கும்போது ஒரு எந்த ஒரு சொல்ல காப்பாத்துவாங்கிறது ஜென்ஸோட பெண்களுக்கு அதிகம் தானே. ஓகே, இப்போ ஒரு ஆண் ஒரு வாக்குறுதி கொடுக்கறத விட ஒரு பெண் வாக்குறுதி கொடுத்தா மக்கள் ரொம்ப நம்புவாங்க.
நீங்க உங்க தொகுதிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு, மிக முக்கியமான ஒரு பிரதான வாக்குறுதிகள் அப்படின்னா ஒரு 3 விஷயத்த சொல்ல முடியுமா? இப்போ திருவாடனை தொகுதி எடுத்துட்டிங்கன்னா மற்ற தொகுதிகள் நான் முதுகுளத்தூரில் 2 முறை நிற்கும் பொழுது அங்கே நான் பார்த்த ஒரு பார்வைக்கும் அங்கே இருந்த ஒரு இதுக்கும் இங்கேயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் வேறு மாதிரி இருப்பாங்க, மக்கள் வந்து அங்கே நிறைய தேவைகள் வேறு மாதிரி இருக்கும். இங்கே திருவாடனை தொகுதியை பொறுத்தவரையில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யப்படாத ஒரு தொகுதியாக இருக்குது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம போயிருக்கோம், வந்திருக்கோம், நான் கட்சி நிகழ்வுகளுக்கு போவோம், ரொம்ப இன்டீரியராக போய் ரொம்ப மக்கள் உள்ளவரை போயிருக்கோம் நாங்கள். இருந்தாலும் வந்து இப்போ போய் அவர்களுடைய தேவைகள்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அடிப்படை தேவைகளே வந்து நிறைய இடங்கள்ல இன்னும் சாலை வசதிகள்லாம் நிறைய செய்யாமல் இருக்கிறாங்க. தண்ணீர் வசதிகள் இன்னும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக நிறைய இணைப்புகள் இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்குது. அதனால் வந்து திருவாடனை தொகுதியை பொறுத்தவரை அங்கே ஒரு யாருமே வந்து அவங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பணியினை செய்யாத ஒரு சட்டமன்றத்திலே அவர்களுடைய எந்த தேவையுமே பேசாத ஒரு நிலை தான் அங்கே நிலவிட்டு இருக்கு. அது மாற்றப்படணும். இப்போ தமிழகம் முழுவதும் பெரும்பாலான 199% அடிப்படை பிரச்சனை இதை சொல்லிதான் எல்லாருமே வாக்கு சேகரிக்கிறீங்க. தண்ணீர் வசதி, சாலை வசதி, மருத்துவமனைகள், சுகாதாரம், இந்த வசதிகள் சொல்லிதான் இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்ச பல வருடங்களாவே இந்த கோரிக்கையை, இந்த வாக்குறுதியில முன் வச்சுதான் ஓட்டு கேட்கறீங்க. ஆமா, நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பின்பு ஒரு 5 வருஷத்துல இந்த அடிப்படை வசதிகள் கூட செய்ய முடியாத ஒரு சூழல் உண்மையிலே உருவாகுமா? இன்னும் இதே வாக்குறுதிகளும் இதே கோரிக்கைகளும் மேல காரணம் என்னவா இருக்கு? அப்படி சொல்ல முடியாது. இப்போ நம்ம வீடே எடுத்துக்கங்களேன், மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா எப்படி வரும்? தண்ணி வந்துட்டே இருக்குமா? வீடு சுத்தமாக இருந்துட்டு இருக்குமா? எதையுமே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது வந்து சிறப்பாக இருக்கும். ஒரு வீடாக இருந்தாலும், ஒரு ஊராக இருந்தாலும், ஒரு நாடாக இருந்தாலும், அது நிர்வாகம்ங்கிறது அந்த அடிப்படை தேவைகள் முழுமையாகவே பூர்த்தி செஞ்சு முடிச்சிட்டோன்னு எப்பயுமே சொல்லவே முடியாது. அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கூட்டு குடிநீர் திட்டம் நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்சியில் சரியாக மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணினால தான் தண்ணி பிரச்சனை எங்கேயுமே இல்லாமல் இருந்தது. 5 வருஷம் ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் இந்த பெரிய பிரச்சனைகள் ஏன் இல்லை அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸ் சரியாக இருந்துச்சு. இப்போ இந்த திமுக 5 வருட ஆட்சியில் அந்த மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணாதனால தான் தண்ணி பிரச்சனைகள் இருக்குது. சில இடங்களில் இருக்கும். சில இப்போ வந்து ஒரு திருவாடனை தொகுதி எடுத்துட்டிங்கன்னா திருவிடைமருதூர், ஒரு 10 ஊரில் வந்து கனெக்ஷன் இன்னும் கொடுக்காம இருப்பாங்க. அந்த மாதிரி சிலது விட்டு போயிருக்கலாம். ஆனால் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு தான் சரியாக பண்ணாமல் இருக்கிறது. அதை தான் நம்ம சரியாக பண்ணணும். இந்த அடிப்படை தேவைகள் இன்னும் இல்லை, எத்தனை 50 ஆண்டுகளுக்கு ஆனாலும் அடிப்படை தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா அது மெயின்டெனன்ஸ், அடிப்படை தேவைகள்ங்கிறது முழுமையாக பூர்த்தி செஞ்சு முடிச்சிட்டோம், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம், உட்காந்துலாம் உட்கார முடியாது. மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். சினிமால ஹீரோ வந்து 2 முறை அடி வாங்கிட்டு 3வது தடவை தான் அடிப்பாரு. அது மாதிரி நீங்க லாஸ்ட் இந்த 2 எலெக்ஷன்ல தோல்வியை சந்திச்சாலும் இந்த தடவை 3வது தடவையா நான் வருவேன்னு நினைச்சு போறீங்க. ஒரு தடவை நம்ம தோத்துட்டாலே ஒரே மன உளைச்சலா இருக்கும். அதே நினைச்சிட்டு இருப்போம். நம்ம நல்லா செய்யறோன்னு தானே சொன்னோம், நம்ம கூட நல்லா தான் பழகுனாங்க, ஏன் கைவிட்டாங்கன்னு தெரியல. 2 முறை கைவிட்ட மக்கள் 3வது முறையா மக்கள் நம்பி வாரீங்க. என்ன ரீசன், என்ன காரணம், உங்க மைண்ட்ல என்ன ஓடுது? அதாவது நீங்க சொல்றீங்க தோல்வி அடைஞ்சிட்டு, நான் அப்படி நினைக்கல. எனக்கு 80,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க முதுகுளத்தூர்ல. பின்ன அது ஜெயிக்காட்டி என்ன? மக்களுடைய ஆதரவு இருக்குல்ல. ஒருத்தர் 2 பேர்ல 80,000 பேரோட ஆதரவு. முதல் தடவையும் எனக்கு 80,000 பேர் போட்டாங்க, 2வது தடவையும் 80,000 சில்லற பேர் போட்டாங்க. இது வெற்றி தோல்விங்கிறது சகஜம் தானே. வீரனுக்கு வந்து வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம். நான் பெருசாவே எடுத்துக்கல. இன்னும் இத்தனை முறையானாலும் மக்களுக்கு சேவை செய்வதற்கு மக்கள் எப்போ ஆசைப்படுறாங்களோ அப்போ கூப்பிடட்டும். என்னை விட்டா இன்னொருத்தர் சேவை செய்கிறாரு, யாருடைய சேவை பிடிச்சிருக்கோ அவங்க ஏற்றுக்கிட்டோம். அப்படிதான். இதில் வந்து ஒன்றும் ஒரு கஷ்டமோ கவலையோ ஐயோ விழுந்துட்டோமே எந்திரிக்கணுமோ அப்படிலாம் கிடையாது. போயிட்டே இருப்போம், லைஃப் தானே. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இல்லாத இந்த அதிமுக உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கு? அம்மா இல்லாத அதிமுக, அந்த அம்மா மறைந்த 2016 அந்த டிசம்பரிலிருந்து ஒரு 6 மாத காலத்துக்கு நாங்களுமே என்ன நினைச்சோம், அவ்வளவுதான் கட்சி, என்ன பண்ண போறோமோ, என்ன ஆக போகுதோ இந்த கட்சி, நம்மளை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா, அப்படிலாம் நாங்க நினைச்சிட்டு தான் இருந்தோம். ஆனா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சோதனைகள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நாங்கள் எங்களுடைய பாதை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் அவர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த கட்சியில் அவர் பின்னாடி போகணும் இவர் பின்னாடி போகணும்லாம் கிடையாது. ரெட்டை இலை எங்கே இருக்கோ அங்கே தான் நாங்கள் இருந்தோம். ரெட்டலை நம்மளுக்கு வேண்டியது ரெட்டலை. அம்மா என்ன சொல்லி போனாங்க, எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த கழகம் இருக்கும், மக்களுக்கான சேவையை செய்யும்னு சொன்னாங்க. அதனால ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கே தான் அப்படின்னு எங்களுடைய பயணம் நேரு பாதையில் இருந்தது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சரியான தலைவராக அந்த தலைமை பண்புக்கு வந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி சரியான பாதையிலே அம்மா அவர்கள் எப்படி விட்டு சென்றார்களோ அதே பாதையில், ஏன் அதை விட அதிகமாகவே எங்களை பாதுகாத்து பல்வேறு, அம்மாவுக்கு இருந்த சப்போர்ட்டுங்கிறது வேற, அம்மாவுக்கு இருந்த வருவாய்ங்கிறது வேற, அம்மாவுக்கு இருந்த ஒரு பலம்ங்கிறது வேற. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு எளியவராக இருந்து இந்த கழகத்தை தன் தோள் மேல் தூக்கி சுமக்கின்றார் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. நாங்கள் மிகப்பெரிய நன்றிகளை கடன் பெற்றிருக்கின்றோம் அவருக்கு, இந்த கழகத்தை கட்டி காப்பதற்கு. ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்திருப்பாங்க.
அவங்கள நம்பி நம்ம ஓட்டு போடலாம், தேவையானது செஞ்சிருவாங்கிறத ஒரு சில மக்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் அந்த மக்களின் நினைப்பு அப்படிதான் இருக்குன்னு இல்ல நினைக்கிறேன். மக்கள் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. மக்களுக்கு என்ன கட்சிங்கிறது கட்சிக்காரங்க மத்தியில தான் கட்சி இப்படி இருக்கணும், இவங்க தலைமை இருக்கணுங்கிறதுல எங்க பிரச்சனை? மக்களுடைய பிரச்சனை எங்களுக்கு யார் நல்லது செய்யறா, அதுதான் மக்களுடைய பிரச்சனை. மக்கள் வந்து நியூஸ் படிப்பாங்க, கட்சியில இருக்குங்கிறத பேசுவாங்க, டிக்கெட்டில் பேசுவாங்க, வீட்டில் உட்காந்து பேசலாம், இந்த கட்சி இப்படி இருந்துச்சு, இப்படி போயிருச்சு, இப்ப பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது. ஆனா மக்களுடைய இது வந்து முடிவு வந்து அப்படி இருக்காது. அவங்களுக்கு யார் நல்லாட்சி கொடுக்குறா, யார் நல்ல திட்டங்கள் கொடுக்குறா, யார் ஆட்சியில நிம்மதியா இருக்கும், அது மட்டும் தான் மக்கள் பார்ப்பாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா சட்டமன்ற திருவாடனை தொகுதி மக்களுக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன். நான் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் இதை தான் ஃபர்ஸ்ட் செய்வேன், இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அப்படின்னா என்ன வாக்குறுதியா இருக்கும்? முதல் கேட்கறது சாலை தான், ரெண்டாவது தண்ணீர் வசதி கேட்குறாங்க. ஆர்எஸ் மங்கலம் கண்மாயை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது எவ்வளோ பெரிய கண்மாய், எவ்வளவு நீர்ப்பாசன வசதி கொண்டது. அது வந்து எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 19 கோடி ரூபாய் செலவழித்து அதை வந்து தூர்வாரணும். ஆனால் இந்த திமுக ஆட்சியில் அது தூர்வாரவே இல்லை, அவங்க எந்த இதுவும் செய்யலை. அதனால் விவசாயிகள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. விவசாயிகளுக்கு தேவையான வசதிகளை, வைகை நீர் வந்து அந்த ஆர்எஸ் மங்கலம் கண்மாய்க்கு வரக்கூடிய அந்த பாதைகளை சரி செஞ்சு வைகை நீர் வரும் அந்த என்கின்ற ஒரு நிலையை, ஒரு நிலைப்பாட்டை முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வரும்பொழுது அந்த உறுதியை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். அதையே மனசில் இருக்குது. அந்த வைகை தண்ணீரை வந்து அந்த கண்மாய்க்கு கொண்டு வரக்கூடிய உறுதியை அளிக்க வேண்டும் என்பது எனக்கு இருக்குது. அது போக தொழில்துறையை மேம்படுத்து. கமலஹாசன் மக்கள் நீதி மையம் உங்க ஊருக்காரரு, ஆமாம், இங்கதான் கட்சி ஆரம்பிச்சாரு. பட் இன்னைக்கு அதோட நிலைமை எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். எப்படி பாக்குறீங்க? அது என்ன பார்க்கறக்கு என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லையே, பூஜ்யமால இருக்கு. அவர் எம்பி ஆயிட்டாரு. எம்பி சீட் கேட்டிருந்தா எங்கள் கட்சியிலையோ இல்லை டிஎம்கேலையோ இல்லை காங்கிரஸ்லையோ பிஜேபிலையோ எதுலனாலும் அவர் வாங்கியிருந்துருக்கலாம். வேஸ்ட் பண்ணிட்டாரு, மக்களுடைய உழைப்பை வீணாக்கிட்டாரு. அவ்வளோதான் சொல்ல முடியும், ஒன்றுமே இல்லை, பூஜ்யம். கடந்த 2 முறை தேர்தலில் சந்திக்கும் போது களம் எப்படி இருந்துச்சு, இந்த தேர்தலுக்குள்ள களம் எப்படி இருக்கு, இந்த ஒரு டிஃபரெண்ட் இருக்கும்ல இத்தனை வருஷம் பயணங்கள்ல, எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. 2016 தேர்தல் எடுத்துட்டிங்கன்னா அம்மா இருந்தாங்க. நாங்கள் ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டோம் எலெக்ஷன். அதுதான் எங்களுடைய அந்த வெற்றி வந்து எங்களுக்கு நழுவி போனதுக்கு காரணம். அம்மா இருக்கும்பொழுது ரொம்ப ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெனாவட்டாக இருந்துட்டோம். அதனால தான் அந்த எலெக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருந்தது. 2021 களம் கடினமாக இருந்தது. 2021 கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இருந்தாலும் அந்த திமுகவினுடைய அந்த பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளால் மக்கள் கொஞ்சம் மாற்றி வாக்களித்ததுனால அந்த வெற்றி வாய்ப்பை தவிர்த்து. இப்போ இந்த எலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு இதுவும், சாதாரணமாக யாராவது இப்போ கூட எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லும்போது கூட, அம்மா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்கம்மா, ஏன்னா வந்து இந்த திமுக ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. எல்லா மக்களும், நான் சாதாரணமாக பார்க்கக்கூடிய நமக்கு வேணுங்கிறவங்க சொல்கிறாங்கன்னு இல்லை, பொதுவான மக்களும் கூட சொல்லக்கூடியது என்னென்னா, கண்டிப்பாக திமுக ஆட்சி வராது, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க, அண்ணா திமுக ஆட்சி தான் வரணும் அப்படிங்கிறத அனைத்து மக்களுமே சொல்கிறாங்க. இந்த தொகுதி மக்கள் எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? இந்த தொகுதியை பொறுத்தவரை எடுத்துட்டிங்கன்னா வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காலமாக ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க மக்களுக்கு எதுவுமே செய்கிறது கிடையாது. நான் அவங்களை குற்றம் சொல்லணுங்கிறக்கா சொல்லலை, அவங்களுடைய பழக்கம் அப்படி இருந்திருக்கு, வழக்கமாக இருந்திருக்கு. அவங்க வந்து எதுவுமே மக்களை வந்து அணுகிறதில்லை, மேல்தட்டு மக்களை மட்டும் பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு என்ன குறைகளை அவங்களுக்கு பூர்த்தி செய்யணும். ஏன்னா நம்மளுக்கே தெரியாமல் போயிடுச்சு, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு மக்கள் வந்து கேட்பாரட்டு சூழ்நிலையில் இங்கே இருக்கிறாங்களே அப்படிங்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. இது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும், இந்த முறை ஆட்சிக்கு வந்தால் தான் அதிமுக கட்சி இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஜெயலலிதா இருக்கும் பொழுது எப்படி இருந்துச்சோ மீண்டும் அப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இல்லை, இந்த முறை ஆட்சிக்கு வரணும் கண்டிப்பாக. அதிமுக இன்னும் எழுந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த முறை கண்டிப்பாக ஆட்சிக்கு வர வேண்டும், வரும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாரு எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள். இந்த உங்களுக்கே தெரியும், தேர்தல் பிரச்சாரங்கிறது ஸ்டாலின்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு, மற்ற கட்சி தலைவர்களும் இப்பொழுது தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு வருடத்திற்கு முன்பாகவே எங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்து ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு இப்போ திரும்ப எங்கள் ஊருக்குலாம் வந்துட்டு போயிட்டார். அவ்வளோ வேகமாக பணிகளை செஞ்சு ஒரு திட்டமிடலோடு என்ன செஞ்சால் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலோடு மிகச்சிறப்பாக இந்த தேர்தல் பணியை செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக வெற்றி எங்களுக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா பலரும் சொல்றாங்க. நீங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கூட டிராவல் பண்ணனால கேட்குறேன், ஜெயலலிதாவிடம் இருக்கிற விஷயம் எடப்பாடியிடம் இல்லை, எடப்பாடியிடம் இருக்கிற விஷயம் ஜெயலலிதாவிடம் இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லுவீங்க? அம்மா அவர்களிடம் இருந்த அந்த மிகப்பெரிய கண்டிப்பு அப்படிங்கிறது அண்ணன் அவர்களிடம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அண்ணன் அவர்களிடம் இருக்கக்கூடிய எளிதில் அணுகக்கூடிய அந்த அணுகுமுறை அம்மா அவர்களிடம் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ நீங்க சொன்ன கேள்வியில இருந்து வரேன், இதே ஜெயலலிதா திட்டிருந்தா அவங்களுடைய பதவியை பறிச்சிருந்தா அதிமுக தான் இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு தேர்தலில் சீட்டு வாய்ப்பு கொடுக்கலனாலே வேற கட்சிக்கு போயிடுறாங்க. நான் இன்னொன்னு உங்ககிட்ட கேட்குறேன், அம்மா அவர்களுக்கு நாங்கள் மட்டுமா பயப்பட்டோம்?
தமிழ்நாடு மட்டுமா பயப்பிடிச்சு, இந்தியாவே பயப்பிடிச்சு. எவனாவது வாய திறந்தாங்களா சொல்லுங்கள்? யாராவது கருணாநிதியிலிருந்து, சீமானிலிருந்து, கமலஹாசன் ஆகட்டும், ரஜினிகாந்த் ஆகட்டும், ரஜினி மட்டும் ஒரே ஒரு தடவை எலெக்ஷனில் பேசினார். இப்படி யார் வாய திறந்து பேசினா? அம்மா அவர்களுக்கு அனைவருமே பயந்தான் இருந்தோம். தன்னுடைய ஆளுமை தன்மையால் கண்ணசைவில் வச்சுருந்தாங்க அம்மா. தமிழகத்தையே வச்சுருந்தாங்க. மோடி அவர்களையே தன்னுடைய வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய அந்த ஆளுமை அம்மாட்ட இருந்தது. அதை யாராலையுமே கம்பேர் பண்ண முடியாது. அம்மாவோட ஆளுமையை யாரோடையுமே கம்பேர் பண்ணவே முடியாது. அதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். இப்போ அண்ணன் அவர்கள் நாங்கள் எப்படி எளிமையாக பார்க்குறோம். இப்போ நினச்சா இன்றைக்கி இது போய் காலைல போய் பார்த்துலாம். ஆனால் அம்மாவை பார்க்க முடியாது. அம்மாட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கணும். போனாலும் அம்மாவை பார்க்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். மோடியே பாய்ஸ் கடனுக்கு வந்து தான் பார்த்தாரு. ஆனா இப்போ நிலைமையே தலைகீழ இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதனால என்ன இருக்கு? அம்மாவுக்கு இருக்கிற ஆளுமை அது. அதுக்காக ஆளுமை இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம போய் தானே பார்க்கணும். நம்மளுக்கு மேலே தானே இருக்கார் பிரைம் மினிஸ்டர். இதில் என்ன தப்பு இருக்கு? டெல்லிக்கு போனால் என்ன தப்புன்னு கேட்குறேன். பிரைம் மினிஸ்டர் சிஎம் பார்த்த விஷயம் வேற இல்ல. ஆமா, அது அம்மாவோட ஆளுமை, அது அம்மாவோட பவர். அதில் என்ன இருக்கு? அதுவும் ப்ளஸ், இதுவும் ப்ளஸ். இது அம்மாவுக்கு ப்ளஸ், அது ஒரு மோடிக்கு ப்ளஸ். அதுக்காக இதில் எதுலையுமே இது மைனஸ் ஆகாது. இது நாங்கள் போனதுனால எங்களுக்கு மைனஸும் கிடையாது. அவர் வந்ததுனால மோடி அம்மாவை பார்த்தாங்க இருக்கிற அவரும் மைனஸா? கிடையவே கிடையாது. அவருடைய மதிப்பும் குறையவே இல்லை. நாங்கள் போனதுனால எங்களுடைய மதிப்பும் குறைய போவதில்லை. இதெல்லாம் ஈக்குவல் தான் எல்லாமே. திருவாடானை சட்டமன்ற தொகுதியில பெரும்பாலானவர் மீனவர் மக்கள் தான் இருக்கிறாங்க. மீனவர் மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதியில் தான் இப்போ நம்ம கலாய்வை மேற்கொண்டுட்டு இருக்கோம். லஞ்ச் டைம் ஆனதுனால இப்போ சாப்பிட்டுட்டே பேசலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி அவர்கிட்டே கேட்கலாம். ஆனால் இங்கே என்னென்ன ஃபேமஸ்லாம், என்னென்ன மீன்லாம் இருக்குது? இந்த ஹோட்டலில் அப்படி என்ன ஃபேமஸ்? இங்கே முரல் மீன், பாறை மீன், வெலை மீன், அது நல்ல ஃபேமஸாக இருக்குது. மற்ற எல்லா ஊர்லேயுமே மீன் இருக்க தானே செய்யும். இந்த ஊரில் ஸ்பெஷல் ஏதாவது இருக்கும்ல? இந்த ஊரில் வெறும் முரல் மீன் ஃபேமஸ் சார். அது எது நல்லதாய் அது சாப்பிட்டா என்ன நல்ல விஷயமா? இல்லை ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு சத்து சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கேட்குறேன். முரல் மீன் உடம்புக்கு நல்லதாக ஹெல்த்தியான மீன். முரல், பாறை மீன் எல்லாம். இன்னைக்கு என்னென்ன கொடுக்கும்? இன்னைக்கு பாறை மீன். வேற வெலை மீன். ராமநாதபுரம் மாவட்டமே கடல் சார்ந்த மாவட்டம் தான். இங்கே மீன் சாப்பிடலாம் நல்லா இருக்காது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுலாம் என்னது? எனக்கு எல்லா ஃபுட்டுமே பிடிக்கும், சாப்பிடுவேன். வெஜ்ஜு ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜு நல்லா சாப்பிடுவேன். இப்போ இங்கே ஃபிஷ்ஷு நீங்கள் கேட்டிங்க, அவங்ககிட்ட கேட்டிங்க அவர்கிட்ட என்ன இங்கே ஸ்பெஷல்னு. இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் ஸ்பெஷல். எல்லா ஃபிஷ்ஷுமே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இங்கே இருக்கிறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தொண்டி பகுதியில் கிடைக்கக்கூடிய, இங்கே பிடிக்கப்படக்கூடிய மீன்கள் ருசியாக இருக்கும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இங்கே மீன் சாப்பிடலன்னா தான் ரொம்ப தப்பு. ஆனால் நீங்கள் வெஜ்ஜு ஃபேவரட்னு சொல்கிறீங்க. சும்மா எனக்காண்டி கொஞ்சம் நேரம். இல்லை, சாப்பிடுவேன். நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன். நல்லா பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது அந்த கேள்வி முதல்ல இருக்கும். பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் மீனவர்கள் பல்வேறு பிரச்சனை சந்திச்சுட்டு வராங்க. இந்த பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்? அதாவது இந்த பகுதியில் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 மீனவ குடும்பங்கள் இருக்குது. இது கடற்கரையோரம் இருக்கக்கூடிய கிராமங்களில் ஒரு 50,000 பேர் இருக்கிறாங்க. இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு இந்த காற்று, மழை, புயல் நேரத்துல எல்லாம் படகுலாம் ஒன்றோட ஒன்று மோதி இதாகிறது. அப்புறம் அவங்களுக்கு தடுப்புச்சுவர் அலையினால் அரிச்சிட்டு போகிறது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுடைய குறைகள் நிவர்த்தி அடையாமல் தான் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர் அவங்கள பார்க்குறது கூட இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு தூண்டில் வளைவு வேணும்னு கேட்குறாங்க. அது மாதிரி அந்த மணிமுத்தாறு, விருச்சுளியாறு, இந்த ஆறுகள்லாம் கடலில் போய் கலக்கிற அந்த முகத்வாரத்தில் அங்கே இருக்கிற மண்ணை ஆழப்படுத்தி அங்கே அவங்களுக்கு தூண்டில் வளைவு, இந்த மாதிரி ஒரு படகுகள் நிப்பாட்டக்கூடிய வகையில் அந்த உதவிகளை அவங்க கேட்குறாங்க. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் இந்த கிராமப்புற பெண்கள், கிராமப்புறத்தில் உள்ள மக்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு இருக்கும்? அதான் அடிப்படை தேவைகள் தான். கிராம மக்கள் இதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு போகும்போது கூட, இப்போ சொன்னாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போகும்போது கூட, எங்களுக்கு எதுவுமே வேணாம், எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, எங்களுக்கு அடிப்படை தேவைகளை முதல்ல பூர்த்தி செஞ்சு கொடுங்கன்னு. அவங்களுக்கு அதை முதல் செய்யணும். அதுதான் அடிப்படை தேவைகள். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம தொழில் வளர்ச்சி உருவாக்கணும். அதுதான் இரண்டாவது தேவைகள். ஓகே. சீ ஃபுட்டில் உங்களுக்கு என்னதான் வெஜ்ஜு பிடிச்சிருந்தாலுமே இந்த ஊரில் உள்ள ஒரு விமன்னால உங்களுக்கு கேட்குறேன், சீ ஃபுட்டில் என்னென்ன வகையான மீன் இருக்குன்னு தெரியும்? தெரியும். ஏன் தெரியாது? ஏன் அது சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளோ மீன் இருக்குது. முரல் மீன் இருக்குது, முட்டைப்பாறை மீன் இருக்குது, சீலா இருக்குது, ஊலா இருக்குது, ஊலா இருக்குது, திருக்க மீன் இருக்குது, வாழை மீன் இருக்குது, எவ்வளவோ மீன் இருக்குது. மீன் வகையில் கிட்டத்தட்ட 100, 200 எத்தனை இருக்குன்னு தெரியாது, அவ்வளோ இருக்குது. ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் எங்களுக்காக நேரமதிக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. இந்த தொகுதி மக்கள் யாரை வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்ப போகிறாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. உங்களுடைய செயல்பாடுகள் என்ன, லாஸ்ட் 5 வருஷம் ஆச்சு இந்த எம்எல்ஏ என்ன பண்ணாருங்கிறத மக்கள்கிட்ட கேட்க போகிறேன். கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சந்தோஷம். தேங்க்யூ. முதல்ல இருந்த எம்எல்ஏ ஆனால் ஓட்டுலாம் போட்டாங்க, மக்கள் போட்டிருக்காங்க.
திருவானந்தூர்லையும் வெற்றி வாய்ப்பு இது போயிட்டாரு. இது வரைக்கும் நான் எங்கள் ஊரில் பார்க்கவே இல்லை. இதுவரை ஒரே ஒரு ட்ரிப்பு அவனுக்குள்ள ஆர்எஸ் மூலத்தில் வந்து நானா இதாத்தமா பார்த்தேன். அவனுக்குள்ள இறங்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது போன ட்ரிப்பு வந்து எம்எல்ஏ வந்தாரு, வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்போம், உங்களுக்கு தண்ணி இல்லையா, என்ன ரோடு வசதி இல்லையா, எந்த வசதி இல்லை, உங்களுக்கு அனைத்து உதவியும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கிட்டு போனவர் தான். ஓட்டு வாங்கிட்டு போனவரை நாங்கள் இன்னும் திரும்பி பார்க்கவே இல்லை. எங்கள் தொகுதி நன்றி சொல்ல கூட வரல. தண்ணி வசதி மெயினாக வேணும். இங்கே ரோடு வேணும், தண்ணி, பிள்ளைய படிக்கணும். எங்களுக்கு தண்ணி வசதி மெயின். வாட்டர் பம்ப் இதில் போகுது, உப்பூர் மோர்பனை இப்படிலாம் போகுது. இந்த தண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் எங்களுக்கு மெயின் பிரச்சனையே தான். நல்லா தான் இருக்கு. இங்க வேற என்ன உதவிலாம் தேவைப்படுது? அதில் ஒன்றும் வேண்டியதில்லை, எல்லாம் நல்லா இருக்குல்ல. மீனவர்களுக்கு அடிப்படை வசதி எல்லாமே. ஆனா இந்த சட்டமன்ற தொகுதியில் வேற என்னென்ன வசதிகள்லாம் தேவைப்படுது இந்த தொகுதி டெவலப்மெண்ட்டுக்கு? இல்லைண்ணா என்னென்ன அடிப்படை வசதி, தண்ணி எல்லாம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே தேவைப்படுது. ஓகே, இந்த எம்எல்ஏ என்ன செஞ்சிருக்கிறாங்க? எங்கள் ஏரியாவுக்கு செஞ்சுருக்காங்க. அவர் என்ன சொன்னாரு, என்ன செஞ்சாரு, அவர் என்னமும் சொல்லவும் இல்லை. அவர் வாயை திறக்காத எம்எல்ஏ. இங்க என்னென்ன வசதிலாம் தேவைப்படுது? எங்க எந்த ஏரியாவிலையும் ரோடே போடல, எந்த ஏரியாவிலையும் ரோடு போடல. என்ன குடிக்கிற தண்ணி வேணும், அடிப்படை வசதி தான் மெயின். பள்ளிக்கூடம் நல்லா சிறப்பாக இருக்கணும். என்ன பள்ளிக்கூடம் வாத்தியார்கள் பார்த்தாதான். ரெண்டாவது பிள்ளைகளுக்கு ஒதுங்க வைக்க கக்கூஸ் சரியா இல்லையா. 2 இன்னும் இங்கே விவசாயிகளுக்கு வானம் பார்த்த பூமி. இந்த ஆற்றுல குறுக்க ஒரு பாலம் கட்டணும், அணைக்கட்டு கட்டி தண்ணி எங்கிட்ட கம்மாக்கி 70 கம்மா இருக்கு, 70 கம்மா நிரப்பணும். என்ன அது முக்கியமானது. அதான் தலைப்பே கெட்டிங்க. அதான் விவசாயிகள் அதிகமாக உள்ள ஒரு தொகுதி இந்த இடம். இந்த ஊருக்கு சாலை வசதி எல்லாம் எப்படி இருக்கு? ஆட்டோ ஓட்டுறீங்க? அவ்வளவு பரவாயில்ல. ஆமா, ஒவ்வொரு இடத்துல நல்லா இல்லை, ஒவ்வொரு இடத்துல நல்லா போட்டுருக்கு. எம்எல்ஏ செயல்பாடுலாம் எப்படி இருந்துச்சு இந்த 5 வருஷம்? 5 வருஷமா தெரியும். எல்லா வசதியும் இருக்கு. எம்எல்ஏ எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. உங்க கோரிக்கையில அடிக்கடி அவரை போய் பேசுவீங்களா? வேற என்னென்ன வசதிலாம் இன்னும் வேணும்? பைப் இல்லாம இருந்தோம், பைப் போட்டு கொடுத்துட்டாங்க. திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் இன்று நாள் முழுவதும் நாம் பல்வேறு விதமான கள ஆய்வை மேற்கொண்டோம். அதில் ஒருபுறம் பொதுமக்களும், மறுபுறம் இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுகவை சேர்ந்த திருமதி கீர்த்திகா முனியசாமியும் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்தனர். எதுவாயினும் இந்த சட்டமன்ற தொகுதி மக்கள் இந்த பகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை யார் வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப போகின்றார்கள் என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். நாளை வேறொரு சட்டமன்ற தொகுதியில் உங்களை சந்திக்கிறேன். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.